ஃப்ரெண்ட்ஸ், காசு அப்படின்றது நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த காசை எப்படி ரெடி பண்ணுறாங்க, இதை ரெடி பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான பேப்பரை யூஸ் பண்ணுறாங்க, இந்த காசு ரெடி பண்ணிட்டு எங்கேருந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க. டெய்லியும் நம்மளுக்கு இந்த காசுல இருந்து ஏதாவது ஒரு யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த காசு நம்ம கையில் வர்றதுக்கு முன்னாடி இந்த காசை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் காசை எப்படி ரெடி பண்ணுறாங்க, அது வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம நாட்டில் காசை பிரிண்ட் பண்றதுக்கான பர்மிஷன் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. அது ஆர்பிஐக்கு மட்டும்தான். நம்ம நாட்டில் காசை பிரிண்ட் பண்றது வெறும் 4 இடத்துல தான் பிரிண்ட் பண்றாங்க. அது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால். இந்த 4 இடத்துல மட்டும்தான் நம்ம நாட்டில் காசை பிரிண்ட் பண்றாங்க. இந்த காசை ரெடி பண்ற இடத்துல அந்த பில்டிங் ஒரு ஹை செக்யூரிட்டி மிலிட்டரியை வந்து போட்டு வச்சிருப்பாங்க. முதல்ல இவங்களுக்கு காசை ரெடி பண்றதுக்கு பேப்பர் வேணும். அந்த பேப்பர் எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹை குவாலிட்டி பஞ்சு இருக்கும். அந்த பஞ்சு மூலியமா தான் வந்து அந்த பேப்பரையே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த பஞ்சு எடுத்துப்பாங்க. இந்த பஞ்சு எடுத்துக்கின்னு அதை வந்து தண்ணியில் போடுவாங்க. தண்ணியில் போட்டு அதை நல்லா ஊற வைப்பாங்க. ஊற வச்சிக்கின்னு அந்த இது வந்து அப்படியே இப்படி சுற்றிக்கினே இருக்கும். அதில் வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வைப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க இந்த பஞ்சில் இருக்கிற எல்லா தண்ணியுமே வந்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறமா அது ஒரு பேப்பராக வந்து ரெடி ஆகி வெளியே வரும். ஆனால் நம்ம இந்த மாதிரியான பேப்பர்ஸை நம்ம நாட்டில் வந்து ரெடி பண்ணுறது கிடையாது. ஜப்பான், ஜெர்மனி மாதிரியான நாடுகள்ல இருந்து ரெடி பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இதை பிரிண்ட் பண்ணுற ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி த்ரெட்டை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். அது செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம காசில் வந்து ஷைனிங்காக ஒரு லைன் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு விஷயம்தான் வந்து செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது 50 ரூபாயில் சில்வர் கலர்லையும், 100, 200 ரூபாய், 500 ரூபாயில் பச்சை கலரில் வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ரிப்ஸ்ல பாரத், அதுக்கப்புறமா ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த நோட்டை பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து அங்கங்க குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு வெளிச்சத்துல எடுத்துன்னு போயிட்டு அந்த நோட்டை பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோட் ஃபுல்லாவே அந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த செக்யூரிட்டி த்ரெட்டை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா காந்திஜியோடைய வாட்டர் மார்க்கை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இதை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாமே கரெக்டான இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா செக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா அடுத்ததான் இந்த காசை ரெடி பண்றதுக்காக கலர் பிரிண்ட்டுக்காக ரெடி பண்றாங்க. ஒரு நோட்டை பிரிண்ட் பண்றதுலயே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த நோட்டோட கலர் கொஞ்சம் மாறி போயிட்டாலும் இவ்வளோ நேரம் பண்ண வேலை ஃபுல்லா வேஸ்டா போயிடும். ஸோ இதனால இவங்க ரொம்ப கவனமா எவ்வளோ கலர் யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ கலரை கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. இந்த நோட்டை ரெடி பண்றதுக்கான இங்கு கூட நம்ம நாட்டில் ரெடி பண்ண இங்கு கிடையாது. இந்த இங்கை சுவிட்சர்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க. இந்த கலர் பிரிண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரிண்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சது. ஆனாலும் இந்த நோட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில பல வேலை வந்து இருக்கு. இந்த நோட் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து செக்கிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். இந்த ப்ராசஸ்ல எல்லா நோட்டும் கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா செக் பண்ணுவாங்க. இந்த மொத்தம் ப்ராசஸும் கிராஃபிக் டிசைனரும் குவாலிட்டி செக்கிங் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பண்ணுவாங்க. இந்த நோட்டுக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு டீடைல்ஸும் கரெக்டான இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இவங்க செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில அதிகாரிகள் வந்து இதை வந்து ரீசெக் பண்ணுவாங்க. இவங்க இதை செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 200, அதுக்கப்புறமா 500 ரூபாய் நோட்ல எமரால்டு கிரீன் கலர்ல 200, அதுக்கப்புறமா 500 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு பெயிண்டை ஸ்பெசிபிக்கா இதுக்காகவே ரெடி பண்ணி இருக்கிறதுனால இதை டூப்ளிகேட் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே கள்ள நோட் அடிக்கிறது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையும் மீறி ஒரு சில பேர் கள்ள நோட் அப்படின்னா அதை வந்து ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஒரிஜினல் நோட்ல இருக்கிற இந்த எமரால்டு பிரிண்ட் கள்ள நோட் அடிக்கிற பிரிண்டை விட ஷைனிங்கா இருக்கும். இதை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி செக் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நோட்ல சீரியல் நம்பர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஒரு நோட்டுக்கும் இன்னொரு நோட்டுக்கும் வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால இந்த சீரியல் நம்பர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இதுல ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒரு தனி
தனி சீரியல் நம்பர்ஸை வந்து கொடுக்கப்படும். அதுக்கப்புறமா இந்த நோட்டை ரெடி பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃபைபர்ல இருந்து இங்க் வரைக்கும் யூவி லைட்ல ரியாக்ட் ஆகிற மெட்டீரியல்ல தான் ரெடி பண்றாங்க. ஸோ இதனால நம்ம ஒரு ஒரிஜினல் நோட்டை யூவி லைட்ல பார்க்கும்போது யூவி லைட்ல ரியாக்ட் ஆகிற விஷயங்கள் நிறையவே இருக்கும். இந்த ரியாக்ஷன்ஸை ஒரு டூப்ளிகேட் நோட்ல எடுத்துன்னு வர்றது ரொம்பவே கஷ்டம். இந்த பிரிண்ட் பண்ண நோட்ஸ் எல்லாமே வந்து யூவி லைட் செக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நோட்டை கட்டிங் பண்றதுக்காக அமுச்சு விட்டுருவாங்க. இந்த நோட்டை பிரிண்ட் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இதை கட் பண்றதும் அவ்வளோவே முக்கியம். இந்த நோட் எல்லாமே கட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து 100 நோட்டா வந்து ஒன்னா அடுக்கி அதை வந்து சீல் பண்ணி வச்சிருவாங்க. இந்த மாதிரி சீல் பண்ணிட்டு அதை வந்து 10 கட்டா வந்து ஒன்னா வச்சு அதை வந்து ஆர்பிஐக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. இந்த காசு எல்லாமே ஆர்பிஐல இருந்து பேங்க்குக்கு போய் அதுக்கப்புறமா நம்ம கைக்கு வந்து சேரும்.